அக்டோபரில் நடிகர் ராஜகுமாரை அழைத்துச் செல்வதற்கான திட்டங்கள வந்து காட்டுக்குள்ள உட்காந்து தீர்மானிக்கிறோம். நவம்பர் திங்கள்ல தான் ஒரு நாளு கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு பக்கத்துல பங்களாபுதூர் காவல் நிலையத்தினுடைய எல்லைக்கு உட்பட்ட அந்த காடு. மணிக்கரை என்கிற இடம். ஒரு பரபரப்பான மலைத்தொடர் தான் சொல்லலாம். ஏன்னா, இருளர்கள் மூங்கில் தொகைக்காக மலைக்காடுகள்ல வந்து மூங்கி வெட்டிட்டு போறதும், சோழர்கள் தேனெடுக்க வருவதும், இப்படிமான ஒரு சூழல் அமைந்த காடு தான் அந்த மணிக்கரை காடு. மணிக்கரையிலேருந்து பின்னாடி போனோம்னு சொன்னா குண்டேரி பள்ளம். இந்த குண்டேரி பள்ளம் தான் வீரப்பனார் அவர்கள் முதன் முதலாக தமிழ்நாட்டில் அரசு படுகொலை ரேஞ்சர் சிதம்பரம் என்கிறவரை வந்து சுட்டு வீழ்த்திய இடம். ஒரு மலை ஏறி இறங்கணும். அப்படியான ஒரு இடம் அந்த இடம். மறக்கவே முடியாது. ஏன்னா, அந்த காட்டுல வந்து மாமிசம் கிடைக்காது பெரும். விலங்குகளே இருந்தாலும் கூட வேட்டையாடுவது தடுக்கப்பட்டது. ஏன்னா, அந்த மலைத்தொடரை சுத்தி இருக்கிற கிராமங்கள் அருகருகே இருக்கும். ஒரு 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் அப்படித்தான் இருக்கும். அதனால எந்த விலங்குகளும் வேட்டையாடப்படாம ஒரு 3 மாத காலம் ஒரே இடத்துல நாங்க தங்கியிருந்தோம். எப்பாவதும் வந்து எங்கேருந்தோ அடிச்சு அந்த வத்தல், மாமிச வத்தல் எடுத்துட்டு வருவோம். எடுத்துட்டு வந்து அதுதான் உணவா எடுத்துக்கிறது. அது இல்லைன்னா பருப்பு தான். தக்காளி இல்லாத பருப்பு சாம்பார், காய்கறி இல்லாத பருப்பு சாம்பார். அது ஒரு வித்தியாசமா இருக்கும். அப்பதான் ஒரு நாளு இந்த நவம்பர் திங்கள்ல 21, 22 தேதின்னு நான் கருதுறேன். நினைவில்ல. நான் தான் சொன்னேன், "என்ன இந்த இலவத்த காட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. கறி தின்னு ரொம்ப நாள் ஆச்சு" அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே வீரப்பன், "என்ன என்ன? என்ன கருப்பு சொன்ன?" அப்படின்னாரு. "கறியே தின்னு ரொம்ப நாள் ஆச்சுன்னா, வெறும் பருப்பா தின்னுக்கிட்டு ஒண்ணும் விளங்கலண்ணே." "சரி அப்ப வா, என்னப்பா இப்படி கேட்டு புடிச்ச? வேட்டைக்கு போங்கப்பா. போயிட்டு ஏதாவது ஒண்ணு வந்து இருந்தா அடிச்சுட்டு வாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க" அப்படின்னாரு. உடனடியாக நான் தான் வந்து சொன்னேன், "நானும் போறேன்" அப்படின்னேன். "சரி போ." எப்போதுமே என் கையில ஒரு எஸ்எல்ஆர் இருக்கும். மேகே ரங்கசாமி கையில ஒரு எஸ்எல்ஆர் இருக்கும். 410 கூட நாங்க மாத்திக்குவோம். அப்பப்ப கையில மாத்திக்கிறது வழக்கம். அப்ப அன்னைக்கு வந்து நான் சொல்லும்போது, காலையில ஒரு 11 மணிக்கு இந்த மாரி விஷயத்த சொல்றேன். "சரி இன்னைக்கு சாயங்காலம் போயிட்டு வந்துருங்க" அப்படின்னாரு. ஒரு மாலை 3 மணிக்கு மேகே ரங்கசாமி சொன்னா, "நான் போறேன்" அப்படின்னான். "சரி பையனும் கருப்பும் போயிட்டு வாங்க" அப்படின்னாரு. எப்போதுமே காடுகள்ல நான் பல வலைவழித்தளத்துல பேசுகிறபோது, எடையாக இருக்கக்கூடிய எந்த பொருளையும் நாங்க எடுத்துச் செல்வதில்லை. அரிசி, பருப்பை தவிர. அது அன்றாட தேவை. வேற வழியே இல்ல. படுக்கை விரிப்புகள் கூட ஸ்லீப்பர் சாக்குல தான் நாங்க செஞ்சு தச்சு வச்சுக்குவோம். அன்னைக்கும் அப்படித்தான். நாங்களே தயார் செய்து வைத்திருந்த அந்த ஸ்லீப்பர் படுக்கை விரிப்ப மடிச்சு சின்னதா கட்டி வச்சுக்குவோம். நாங்க எப்போதுமே காட்டுல வந்து 2 போர்வ வச்சிருப்போம். ஒண்ணு மூட்டை கட்டுறதுக்கான போர்வ ஒண்ணு இருக்கும். போத்திக் கொள்வதற்கான ஒரு போர்வ இருக்கும். இந்த போத்திக் கொள்ளுகிற போர்வைய தான் நாங்க இப்ப வேட்டைக்கு போறோம். இரவு வேட்டைக்கு போறோம்னா, இரவு வேட்டைக்கு அத தான் எடுத்துட்டு போறது வழக்கம். அப்ப சாயங்காலமா எனக்கான உடைமைகள நான் தயார்படுத்திக்கிட்டேன். மேகே ரங்கசாமியும் அதே மாரி அவனுக்கான ஒரு விரிப்பு. ஏன்னா வேட்டைக்கு போயிட்டோம்னா, இரவுல போனதும் திரும்ப முடியாது.